டிஓபி சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல், இளையராஜா தான் வந்து ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் எல்லா ஹீரோவுக்குமே அந்த டைம்ல. அப்படி இருந்தப்போ, தேவா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் ஆன படம் அண்ணாமலை. ஏன்னா, அதுல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கலர்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, இப்ப வரைக்கும் ஒரு மாடு வச்சிருக்கிறவங்க, ஒரு விவசாயிகளுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வெற்றி நிச்சயம் பாட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும். ஆனா, அதுல ஒரு ஃபன்னான சாங் இருக்கு. அது எந்த சாங்ன்னு உங்களுக்கு தெரியாதா? கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ. அண்ணாமலை டைம்லயே ரஜினி அவர்கள் வந்து மிகப்பெரிய பிரபலம். இத சொல்லப்போனா அவரு அப்போலாம் எலக்ஷன்ல நின்னுருந்தா நிச்சயமா சிஎம் ஆயிருப்பாருன்னு பேசப்பட்ட சமயம். ஆனா அந்த டைம்ல கூட கூட நடிச்ச ஹீரோயினுக்கு பாட்டு எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள். அது ஃபுல்லாவே அந்த லைன்ஸ் எல்லாமே ஹீரோயின சுத்தியே வரும். கூடையில் என்ன பூ குஷ்பு, என் குஷ்பு. அப்படி இருக்கும்போது என்னதான் அவ்வளவு பெரிய ஸ்டாரா ரஜினி இருந்தாலும் அவர் வைரமுத்து கிட்ட போய் கேட்டாராம். ஏன்னா அவருக்குள்ளேயே ஒரு ஃபன்னான சைடு இருக்கும்ல. ரஜினி வந்து உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஃபன் லவ்விங் பர்சன். அது நிறைய பேட்டியில நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். போய் வைரமுத்து அவர்கிட்ட கேட்டாராம், என்னங்க குஷ்புக்கு மட்டும் எழுதியிருக்கிறீங்க, என்னோட பேர் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு லைன் போட்டு கொடுங்க அப்படின்னு. அதான் வைரமுத்து சொல்லவா வேணும், அப்ப ரொம்ப பீக்ல வேற இருந்தாரு. உடனே அவர் எழுதி கொடுத்த லைன் தான். வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ ரஜினி, நீ ரஜினி.